முதல் ஸ்தலம், இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இவன் கடவுளுடைய திருக்கோவிலை இடித்து அதை 3 நாளில் கட்டி எழுப்ப என்னால் முடியும் என்றார். இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா? நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன். நீரே சொல்லுகிறீர். மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்லுகிறேன். இவன் கடவுளை பழித்துரைத்தார். இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இதோ இப்பொழுது நீங்கள் பழிப்புரை கேட்டீர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இவன் சாக வேண்டியவன், இவன் சாக வேண்டியவன். சிந்திப்போம். இரண்டாம் ஸ்தலம், இயேசுவின் மீது சிலுவை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நீ யூதரின் அரசனா? அவ்வாறு நீர் சொல்லுகிறீர். உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா? பாஸ்கா விழாவின் பொருட்டு நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள்? பரபாவையா அல்லது மெசியா என்னும் இயேசுவையா? அப்படியானால் மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? இவன் செய்த குற்றம் என்ன? இவனது இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும். சிந்திப்போம். மூன்றாம் ஸ்தலம், இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
மெசியாவா மெசியா விழுந்து கிடக்கிறான் பார். வாயை மூடுங்கள். சிந்திப்போம். 4ஆம் ஸ்தலம். இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஐயோ, சாட்டையால மாறி மாறி அடிக்கிறாங்களே. ஐயோ, இப்படி எழுதிட்டு போறாங்களே. தூர போங்கள், விலகுங்கள். போகவில்லை என்றால் உங்களுக்கும் இதே கதிதான். விலகுங்கள். விலகுங்கள். எல்லாம் வல்ல கடவுளே, சிலுவையை தாமே தேர்ந்து கொண்ட என் அன்பு மகனுக்கு ஆறுதல் தர கொடுமையான மனம் கொண்ட இம்மனிதர்களிடமிருந்து ஒரு மனிதனை தாரும். சிந்திப்போம். 5ஆம் ஸ்தலம். சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். போ, உன் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ ஆற்றல் வாய்ந்தவன், வல்லமை நிறைந்தவன் என ஊரே சொல்லுகிறது. இவ்வளவுதான் உன் ஆற்றலா? முட்டாள்களே, நிறுத்துங்கள். இவன் வழியிலே இறந்து விட்டால் ஆளுநரின் தீர்ப்பை எப்படி நிறைவேற்றுவது? சீக்கிரம் கல்வாரிக்கு கொண்டு போகும் வழியை பாருங்கள். அதோ அவனை பிடித்து வந்து இவனோடு சேர்ந்து தூக்கச் சொல்லுங்கள். சிந்திப்போம். 6ஆம் ஸ்தலம். வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
அப்பாலே செல்லுங்கள். எங்கள் திட்டம் நிறைவேற வேண்டும். இன்னும் கொஞ்சம் தூரம் தூக்கிச் செல். போ போ போ. போதும் அவனுக்கு பணிவிடை. போதும் போதும். அவன் தூக்கட்டும். அவனிடம் கொடு. சிந்திப்போம். 7ஆம் ஸ்தலம். இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஐயோ பாவம், பாவிகளா, இப்படி பாடா படுக்கிறீங்களே. விலகி செல்லுங்கள். எழு. இல்லையே இங்கேயே உனக்கு சமாதி கட்டிவிடுவோம். எழு. சிந்திப்போம். 8ஆம் ஸ்தலம். எருசலேம் பெண்கள் இயேசுவுக்கு ஆறுதல் கூறுகின்றனர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஊருக்கெல்லாம் நல்லது பண்ண மனுஷனை இப்படி துன்புறுத்துறாங்களே, படுபாவி பயலுங்க. இவங்க நல்லா இருப்பாங்களா? கடவுளே, தெய்வமே, ஐயோ! எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்? நிறுத்துங்கள் உங்கள் புலம்பலை. சிந்திப்போம். 9ஆம் ஸ்தலம். இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
சாக போகும் நேரத்திலும் என்ன போதனை வேண்டியிருக்கிறது? இவனுக்கு பட்டும் புத்தி வராது போல் இருக்கிறது. நன்றாக கொடுத்தால் தான் சரியாக. என்ன செய்வது? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கிறது. தாங்க மாட்டான் போல் இருக்கிறதே. சேர்ந்து தூக்குங்கள். இழுத்து கொண்டாவது போய் சேர்ப்போம். சிந்திப்போம். 10ஆம் ஸ்தலம். இயேசுவின் ஆடையை உரிகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏற்கனவே நண்பகல் ஆகிவிட்டது. சீக்கிரம் இவன் ஆடையை உரித்ததுங்கள். இந்த அங்கியின் முன்பகுதி திறப்பே இல்லாமல் இருக்கிறதே, என்ன செய்வது? தலை வழியாக உரிமையடு. பரம தந்தையே, உமது விருப்பத்தின்படியே நான் எடுத்த இந்த மனித உடலை மாந்தரின் மீட்புக்காக கையளிக்கிறேன். உமது நீதியின் பொருட்டு இவர்களை தண்டிக்காதேயும். என்னை துன்புறுத்தும் இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் உண்மையின் பால் மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும். சிந்திப்போம். 11ஆம் ஸ்தலம். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இவனை சிலுவையில் கிடத்தி ஆணி அறையும். தூக்கி நிறுத்துங்கள் அவன்களை. இந்த ஆடையை என்ன செய்ய? கிழித்து போடுவோம். இதை என்ன செய்ய முடியும்? இல்லை இல்லை, அது யாருக்கு கிடைக்கும் என்று நமக்குள் சீட்டு போட்டு பார்ப்போம். போடுவோம் போடுவோம். நல்ல யோசனைதான். சிந்திப்போம். 12ஆம் ஸ்தலம். இயேசு உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
அம்மா, இவரே உன் மகன். இவரே உன் தாய். தாகமாயிருக்கிறது. பாவம், என்ன செய்யலாம்? இதோ இங்கு ஒரு பாத்திரத்தில் புளித்த திராட்சை ரசம் இருக்கிறது. எல்லாம் நிறைவேறிற்று. உண்மையாகவே இவர் கடவுளின் மகன்தான். மண்ணுயிரை மீட்டிடவே தன்னுயிரை தந்துவிட்டு விண்ணுயரப் பறந்ததம்மா இயேசுவில் இன்னுயிர் பிரிந்ததம்மா. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். சத்தியமே உனக்கா சாட்டையடி வதையா, நித்தம் நித்தம் பொய்யுரைக்கும் எனக்காக அடித்து நொறுக்கப்பட்டு நெஞ்சம் தொட்ட பாசமே. சத்தியமே உனக்கா சாட்டையடி வதையா, நித்தம் நித்தம் பொய்யுரைக்கும் எனக்காக அடித்து நொறுக்கப்பட்டு நெஞ்சம் தொட்ட பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும்.
பச்சை மரத்தின் கதியே இந்த பாடு என்றால் பட்ட மரத்தின் கதி என்ன இயேசுவே? என் மேல் இரக்கம் வைத்து மீட்டருளும் பாசமே. பச்சை மரத்தின் கதியே இந்த பாடு என்றால் பட்ட மரத்தின் கதி என்ன இயேசுவே? என் மேல் இரக்கம் வைத்து மீட்டருளும் பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். ஆவி பிரிந்த போது வானம் அழுத சத்தம், கண்மலையும் குமுறியதே இயேசுவே. அசையா என் மனதை கனியச் செய்யும் பாசமே. ஆவி பிரிந்த போது வானம் அழுத சத்தம், கண்மலையும் குமுறியதே இயேசுவே. அசையா என் மனதை கனியச் செய்யும் பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். 13ஆம் ஸ்தலம். தாயின் மடியில் இயேசுவின் உடல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிந்திப்போம். 14ஆம் ஸ்தலம். இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். புதிதாய் பிறக்கவே
அரசே வணக்கம். நாளை ஓய்வு நாளாக இருப்பதால் இறந்த இயேசு என்ற மனிதரின் உடலை எடுத்து அடக்கம் செய்ய கருணை கூர்ந்து அனுமதிக்க தங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அவன் இதற்குள் இறந்து விட்டானா? ஆமரசே, அங்கிருந்து வரும் தகவல்களும் அதை உறுதிப்படுத்துகின்றன. இந்த மனிதனிடம் அவன் உடலை ஒப்படைக்க ஏற்பாடு செய்யுங்கள். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமைகளை விரும்பி ஏற்றிடும் தோள்களில் சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. இல்லாமல் பயணமில்லை, வெற்றி இல்லாமல் வாழ்வுமில்லை. வேதனை இல்லாமல் பயணமில்லை, வெற்றி இல்லாமல் வாழ்வுமில்லை. துன்பமாம் சிலுவை வெற்றியில் சின்னம், வேதனை உரமாகும் தேவனின் வழியாகும். வேதனை உரமாகும் தேவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று
இன்று மனிதனின் ஊர்வலம், அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. சிந்திப்போம். இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளை, இந்த பெரிய சிலுவை பாதை அனைத்து ஸ்தலங்களையும் நாம் சிந்திக்க தூண்டிய, அதற்கு ஆன்மீக பாதையிலே தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய உழைப்பையும் அனைத்தையும் கொடுத்து இன்றைய நாளிலே அனைவரும், குறிப்பாக நம்முடைய பங்கை சார்ந்த குழந்தைகள், அவளை உருவாக்கியவர்கள், அவர்களை அனுப்பிய பெற்றோர்கள் மற்றும் அவர்களுக்கு வழி நடத்தியவர்கள் மற்றும் இந்த நிகழ்வுகள் அனைத்திற்கும் உதவியவர்கள் அத்தனை பேருடைய குடும்ப நலனுக்காகவும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்திடவும் நாம் இந்த நேரத்திலே இவர்களுக்காக ஜெபிப்போம், நன்றி சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி ஆசீர்வதித்திட உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இறைவன் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய அருட்கரத்தால் வழி நடத்துவாராக. ஆமீன். நிறைவேறிற்று. ஆம், எல்லாம் நிறைவேறிற்று. இறந்த இந்த மானிட மகன் இன்று புதைக்கப்படவில்லை. மாறாக கிறிஸ்துவ விழுதுகளான நம்மை, அதாவது அவரது பிள்ளைகளாம் நம்மையெல்லாம் விருட்சமாக்க விதைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சின்னஞ்சிறு சிட்டுக்களின் சித்தரிப்பில் இன்று கண்ட இந்த நிகழ்வில் அன்று இறைமகன் சென்ற பாதை நினைவு கூறப்பட்டிருப்பின், அதுவே நாம் ஏற்றுக்கொண்ட கல்வாரி பயணம். இந்த பயணத்தில் அவர் வாங்கிய ஒவ்வொரு அடியும், விழா எலும்புகள் எவ்விட அவர் வாங்கிய பெருமூச்சும் ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை கேட்டுவிட்டன நம்மை. எதுவாயினும் நிறைவேறிற்று. ஆம், எல்லாம் நிறைவேறிற்று. நம் பாவக்கரை போக்கி விதைக்கப்பட்டு வேரூன்றி விருட்சமாக வரவிருக்கும் ஆண்டவரை 3ஆம் நாள் காண இன்று சென்று வருவோம்.